உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைய வகுப்பில் உங்களுடைய நண்பன் டாமி என்னுடன் சேர்ந்து சில கணித செயல்பாடுகளை உங்களுக்கு தருவதற்காக தயாராக இருக்கிறார். இப்போ நம்முடைய வகுப்புக்கு வந்திருக்கக்கூடிய புதிய விருந்தினர் யாருன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, யார் இது? பட்டாம்பூச்சி. உங்களுக்கு பட்டாம்பூச்சின்னா ரொம்ப பிடிக்கும் தானே? சரி, இந்த பட்டாம்பூச்சி இங்கே வச்சுக்கலாம். இந்த அழகான ஒரு பட்டாம்பூச்சிக்கு ஒரு பேர் கொடுக்கலாமா? என்ன பேர் கொடுக்கலாம்? என்ன பேர் சொன்னீங்க? நம்ம பட்டாம்பூச்சியினுடைய பேர் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, 25. பட்டாம்பூச்சியினுடைய பேர் என்ன? 25. இந்த பட்டாம்பூச்சி தோட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பூக்கள்ல தேன் குடிச்சிட்டு வந்துச்சு. எந்தெந்த பூக்கள்ல தேன் குடிச்சிருக்கோன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஆனா உங்களுடைய உதவியோட தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். எல்லாரும் நோட்டு புத்தகத்தை பக்கத்திலேயே வச்சிருக்கீங்க தானே? சரி, இப்ப கையில் எடுத்துக்குங்க. எப்படி அந்த பூக்களை கண்டுபிடிக்கலாம்னா, 2 எண்களை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய 2 எண்களை கூட்டும் போது 25 கிடைக்கணும். அப்படி இருக்கக்கூடிய எண்களின் கூட்டங்களை நம்ம தயாராக்கணும். தயாராக்க நீங்கள் ரெடியா? இப்போ எண்களினுடைய கூட்டத்தை கண்டுபிடிக்க நம்ம தயாராகலாம். இப்போ நீங்க யோசிச்சு உங்க நோட்டு புத்தகத்துல தொகை 25 வரக்கூடிய 2 எண்களை முதல்ல கண்டுபிடிங்க பார்ப்போம். ஒரு ஜோடி முதல்ல கண்டுபிடிக்கணும். எந்த 2 எண்களை கூட்டினால் தொகையாக நமக்கு 25 கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க சொல்லுங்க பார்ப்போம். கண்டுபிடிச்ச சத்தமா வாசிக்க. நீங்க கண்டுபிடிச்ச எண் இதான் பாருங்க. அதாவது 21 4 கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? 25. இனி ஒரு ஜோடி நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்ச சத்தமா வாசிங்க. நீங்க எழுதின எண் இதான் பாருங்க. அதாவது 18 7 சேரும் போது 25 கிடைத்தது. பாத்தீங்களா? இனி ஒரு முறை கூட கண்டுபிடிக்கலாமா? எழுத தயாராகுங்க. எழுதிட்டீங்களா? இப்ப வாசிங்க பார்ப்போம். சத்தமா வாசிங்க. நீங்க கண்டுபிடித்த எண் இதான் பாருங்க. அதாவது 8 17 சேர்த்து 27 கிடைத்தது. சரியா? இனி வேற ஏதாவது எண்கள் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதையும் வாசிங்க பார்ப்போம். நீங்க கண்டுபிடித்த எண் இதானு பாருங்க. 15 10 சேர்த்தால் 25. இனி ஒரு எண் கூட எழுதலாமா? இங்க பாருங்க. அதாவது 19 6 சேர்த்த போது 25 கிடைத்தது. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அதாவது 25ங்கிற பட்டாம்பூச்சி எந்தெந்த எண்களை சேர்த்த போது 25 கிடைத்ததுன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி
அதிகப்படியான ஜோடிகளை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும். அதை உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி வைக்கவும் மறக்கக்கூடாது. எழுதுவீங்களா? சரி. வணக்கம் நண்பர்களே, என் பெயர்தான் டோமி. 130 என்ற எண்ணை பார்த்தீர்களா? இந்த எண்ணை தொகையாக கிடைக்க எந்தெந்த எண்களை கூட்ட வேண்டும்? நன்றாக யோசித்து கூட்டங்களை கண்டுபிடித்து எழுதுங்க. 1 நான் எழுதட்டுமா? 100உடன் 30 சேர்த்த போது 130 கிடைத்தது. மீதியுள்ளதை நீங்கள் கண்டுபிடித்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்காதீங்க. இங்கு காணக்கூடிய மந்திர சதுரத்தை பார்த்தீங்களா? இதுல நிறைய எண்கள் தரப்பட்டிருக்கு. இந்த எண்களில் மிகப்பெரிய எண் எது? நல்லா பாருங்க. அதாவது ஒவ்வொரு எண்ணை எண்ணி பாருங்க. இதுல மிகப்பெரிய எண் எது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? எந்த எண்? 30. 30 விட பெரிய எண் இருக்கான்னு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? எந்த எண்? 40. தந்திருக்கக்கூடிய எண்களில் மிகப்பெரிய எண் 40. இதை ஏன் நான் மந்திர சதுரம்னு சொன்னேன் தெரியுமா? இதில் இருக்கக்கூடிய சில எண்களை சேர்த்தால் நமக்கு விடையாக 40 கிடைக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்களே நல்லா கவனமா பாருங்க. இந்த எண் 40. இனி வேறு எந்த எண்ணை சேர்த்தால் 40 கிடைக்கும்னு பாருங்க. நல்லா பார்த்தா நீங்களே கண்டுபிடிக்கலாம். எந்த எண்ணை வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனா விடை 40 தான் கிடைக்கும். இந்த 30உடன் இந்த 10ஐ சேர்த்தால் 40 கிடைக்கும். மிகவும் சரி. இப்போ இந்த 30லிருந்து நம்ம இப்போ 40 ஒரு கோடு போட்டிருக்கோம். 30 10 சேர்த்தா 40. இனி வேற எந்தெந்த எண்ணை சேர்த்தா 40 விடையாக வரும்னு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எந்த எண்? 39 ஒன்று சேரும்போது 40 கிடைக்கும். அடுத்த எண் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதே மாதிரியான ஒரு கட்டை உங்க நோட்டு புத்தகத்துல வரைந்து கோடு போட்டு கண்டுபிடிக்கிறீங்களா? அடுத்த எண் எது? 38உடன் 2 சேர்ந்த போது 40 கிடைத்தது. அடுத்த எண் சுலபமா கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? 37உடன் 3 சேர்ந்த போது 40 கிடைத்தது. அடுத்த எண் எது? 36உடன் 4 சேர்ந்த போதும் விடை என்னதான் கிடைச்சது? 40 தான் கிடைச்சது. இனி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஏதாவது எண்களை சேர்த்தா 40 கிடைக்கும்னு தோணுதா உங்களுக்கு? நல்லா பாருங்க. 35உடன் இந்த 5ஐ சேர்த்தாலும் நமக்கு 40 தான் கிடைக்கும். வேற யாரோ ஏதோ விடை சொன்னாங்க. 29உடன் 11ஐ சேர்த்த போது விடை எவ்வளவு கிடைச்சது? 40. அடுத்த எண் எது? 28உடன் 12ஐ சேர்த்தாலும் 40 தான் கிடைக்கும். அப்ப இனி மீதி இருக்கக்கூடிய எண்களை இணைத்து 40 விடையாக வரக்கூடிய எண்களை இணைத்து அதனுடைய ஜோடிகளை கண்டுபிடிக்கிறீங்களா? அதை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆசிரியருக்கு இதை அனுப்பி வைக்கவும் வேணும். செய்வீங்க தானே? இங்கே காணக்கூடிய வேறொரு மந்திர சதுரத்தை பார்த்தீங்களா? இதில் கொஞ்சம் 3 இலக்க எண்கள் தரப்பட்டிருக்கு. 100
முடியும் தானே. 354, 233, 432, 325, 560, 801. இப்படி கொஞ்சம் எண்கள் உங்கள் முன்னாடி இருக்கு. இதை என்ன பண்ணலாம்? நடுவில் தரப்பட்டுள்ள 124உடன் ஒவ்வொரு எண்ணையும் கூட்டி விடைய இந்த கட்டத்தில் நீங்க எழுதணும். அதாவது இந்த செயல்பாடு நீங்க செய்ய உங்களுடைய நோட்டு புத்தகத்தை பயன்படுத்தக்கூடாது. மனக்கணக்காக இதனுடைய விடைகளை நீங்க கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும். இப்போ ஒரு கணக்குக்கான விடையை கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? நோட்டு புத்தகத்தில் எழுதாம நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? 124உடன் ஒரு விருப்பமான ஒரு எண்ணை நீங்க சொல்லுங்க பார்ப்போம். 560. சரி, 124உடன் இந்த 560 கூட்டி பார்க்கலாமா? மனக்கணக்கா நம்ம கூட்ட போறோம். இங்க 100, ஒரு 100ம் 2 10ம் 4 1களும் இருக்கு. 560ல 5 100களும் 6 10களும் தான் இருக்கு. சரிதானே? இப்போ நீங்க இதையே உங்க மனசுல எண்களை கொண்டு வந்து தொகை பண்ண போறீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா விடைய? சொல்லுங்க பார்ப்போம். இங்க ஒரு 100, இங்க 5 100கள், 2 10, 4 1, இங்க 6 10கள். விடை கிடைச்சிருச்சா? எவ்வளவு விடை? சத்தமா சொல்லுங்க. 684. விடை சரியா? 684. விடை சரியான பாருங்க. அப்ப இங்க அடுத்த எண்ணுக்கான விடை கண்டுபிடிக்கலாமா? இப்ப 124உடன் உங்களுக்கு விருப்பமான, அதாவது 560ஐ தவிர உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு எண்களை தேர்வு செய்யுங்க. 124உடன் 325ஐ சேர்த்து விடை காணலாம். அதாவது நம்ம நோட்டு புத்தகத்திலே எழுதாமையே நம்ம விடை காண போறோம். இங்க முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 100, 2 10, 4 1கள் தான் இருக்கு. 325லயும் எத்தனை 100கள் இருக்கு? 3 100கள், 2 10கள், 1கள் எவ்வளவு இருக்கு? 5 1கள். இப்போ 124ஐயும் 325ஐயும் சேர்த்து விடை கண்டுபிடிச்சிட்டீங்களே? எங்க சொல்லுங்க பார்ப்போம். 449. மிகவும் சரியான பதில். இனி இந்த 2 எண்களை தவிர மீதி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணை தேர்வு செய்யுங்க. எந்த எண்? 233. சரி, அப்ப இனி 124உடன் 233ஐ கூட்டலாம். அதாவது மனக்கணக்காக கூட்டி பார்க்கலாம். நீங்க விடை சொல்ல தயாரா இருக்கீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப சொல்லுங்க பாப்போம், விடை எவ்வளவு? 357. மிகவும் சரியான பதில். இனி அடுத்த எண்ணுக்கு கண்டுபிடிக்கலாமா? இப்ப நான் சொல்ல போறேன் எந்த எண்ணை எடுத்துக்கலாம். 432 எடுத்துக்கலாமா? சரி, இப்போ 124உடன் 432ஐ சேர்த்து தொகை சொல்லுங்க பார்ப்போம். ரெடியா? சொல்லுங்க. 556. 556. மிகவும் சரியான பதில். இனி மீதி இருக்கக்கூடிய 2 எண்களினுடைய தொகையையும் நீங்க மனக்கணக்கா செஞ்சு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு உங்க நோட்டு புத்தகத்துல எழுதி உங்களுடைய ஆசிரியர்
ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்கக்கூடாது. இந்த எண்களை வாசித்து பாருங்கள். 99, 98, 97, 96, 95, 94, 93, 92, 91. இந்த எண்களுடன் எந்தெந்த எண்களை கூட்டினால் 100 தொகையாக கிடைக்கும்? எண்களை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்க நோட்டு புத்தகத்தில் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்காதீங்க. நமது கணித பாட புத்தகத்தில் பிறந்த நாள் பரிசுங்கிற ஒரு செயல்பாட்டை பார்த்தீங்களா? அதுல டாமியும் மேரியும் சேர்ந்து தன்னுடைய அப்பாவினுடைய பிறந்த நாள் அன்று பரிசு கொடுக்க தீர்மானிக்கிறாங்க. அவர்கள் சேமித்து வைத்திருந்த ரூபாய் நோட்டுகளை எண்ணி பார்க்குறாங்க. முதல்ல டாமியினுடைய கையில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளை பார்த்தீங்களா? இதை இடமதிப்பினுடைய அடிப்படையில் அடுக்கி வைக்கலாம். 100கள், 10கள், 1கள். இனி அடுத்து நம்முடைய மேரியினுடைய கையில் சேமித்து வைத்திருந்த ரூபாய்களை பாருங்க. இதையும் இடமதிப்பினுடைய அடிப்படையில் அடுக்கலாம். இப்போ 100 ரூபாய்களை வச்சாச்சு. இனி அடுத்து 10 ரூபாயினுடைய நோட்டுகளையும் வச்சுட்டோம். இனி அடுத்து 1 ரூபாய் நோட்டுகளை வைக்கலாமா? இனி டாமியினுடைய கையில் எத்தனை ரூபாய் இருந்துச்சுன்னு முதல்ல எண்ணி பார்க்கலாம். இப்போ டாமி சேகரித்த ரூபாய் நோட்டுகளை எடுத்து எண்ணி பார்க்கலாம். ஒரு 100 ரூபாயும் ஒரு 100 ரூபாயும் எத்தனை 10 ரூபாய் இருக்குன்னு எண்ணலாமா? எங்கூட சேர்ந்து நீங்களும் எண்ணறீங்களா? எண்ணுங்க பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 10 ரூபாய்கள். 7 10 என்றால் 70 ரூபாய். இதில் 70 ரூபாய் இருக்கு, மறக்கக்கூடாது. இதில் 70 ரூபாய் இருக்கு. இங்கே நம்ம பார்த்தாலே தெரியும் 2 1 ரூபாயினுடைய நோட்டுகள். அப்படி என்றால் 2 ரூபாய். இங்கே ஒரு 100 ரூபாயும் 7 10 ரூபாய்களும் 2 1 ரூபாய். அப்படி என்றால் டோமியினுடைய கையில் இருக்கக்கூடிய மொத்த ரூபாய் எவ்வளவு? சரியாக சொன்னீங்க, 172. 172 ரூபாய். அடுத்து மேரியினுடைய கையில் இருக்கக்கூடிய ரூபாய்களை எண்ணி பார்க்கலாமா? நமக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே மேரியினுடைய கையில் எத்தனை 100 ரூபாய் இருக்கு? 3 100 ரூபாய்கள். 3ங்கிறத மறக்கக்கூடாது. இனி அடுத்து எவ்வளவு 10 ரூபாய் இருக்குன்னு எண்ணி பார்க்கலாமா? எவ்வளவு 10 ரூபாய்னு பாருங்க. 1 2 3 4 இதையும் சேர்த்து 5 10 ரூபாய்கள். இதில் 5 10 ரூபாய். 5 10 ரூபாய்னா 50 ரூபாய். 50 ரூபாய்ங்கிறத மறந்துடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 1 ரூபாய்களை எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 1 ரூபாய். அப்படி என்றால் 4 ரூபாய். இதில் 4 ரூபாய் இருக்கு. இங்கே எவ்வளவு 10 இருக்குன்னு? 5 10கள், அதாவது 50 ரூபாய். 3 100கள், அப்படி என்றால் 300. இப்போ மேரியினுடைய கையில் இருக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளவு? 354. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, டோமியிடம் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளை மேரியிடம் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளையும் சேர்த்து எண்ணி பார்க்க போறோம். சேர்த்து எண்ணி பார்க்கலாமா? இப்போ நம்ம சேர்த்து வைக்கலாம். 100 ரூபாய்கள் எல்லாம் 100 ரூபாயினுடைய இடத்துல கொண்டு வந்துட்டோம்.
10 ரூபாய்களை 10 ரூபாயினுடைய இடத்தில் கொண்டு வந்தாச்சு. வச்சிடலாமா? இனி 1 ரூபாய்களை இங்கே கொண்டு வரலாம். இப்போ நம்ம வரிசையா எண்ணி பார்க்க போறோம். 1 ரூபாய்கள் எவ்வளவு 1 ரூபாய் இருக்குன்னு என்னன்னா 1 2 3 4 5 6 1 ரூபாய்கள். எத்தனை 1 ரூபாய் இருக்கு? 6 1 ரூபாய். சரியா? இனி அடுத்தது 10 ரூபாய்களை எண்ணலாம். 10 ரூபாய் நோட்டுகளை எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 10 ரூபாய் நோட்டுகள். 10 ரூபாய்கள் இப்போ இந்த கையில் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 10 ரூபாய் இங்க இருக்கு. இந்த 10 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 100 ரூபாய் வைக்கலாமா? சரி, ஒரு 100 ரூபாய் நம்ம வைக்க போகிறோம். மீதி நம்ம கையில் இருக்கக்கூடியது 2 10 ரூபாய்கள். அதை நம்ம இங்கே வச்சிடலாமா? சரி, இப்போ நம்ம எத்தனை 10 இருக்கு? 2 10கள். இனி 100 ரூபாயை எண்ணலாம். எத்தனை 100 ரூபாய் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 5 100 ரூபாய்கள் இப்போ நம்ம கையில் இருக்கு. அப்போ இங்கே 5 100 ரூபாய்கள், 2 10 ரூபாய்கள், 6 1 ரூபாய்கள். அப்போ டோமியினுடையவும் மேரியினுடையவும் கையில் இருக்கக்கூடிய ரூபாய்களை சேர்த்த போது மொத்தம் எத்தனை ரூபாய் கிடைத்தது? 526 ரூபாய்கள். அதாவது 526 ரூபாய்கள். சரியா? இந்த செயல்பாட்டை உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதவும் விடணும். அதோடு சேர்ந்து நம்ம கணித பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூலகம், விளையாட்டு போட்டி, எத்தனை கூட்டம் அப்படிங்கிற செயல்பாடுகளை செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்கக்கூடாது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.